நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம காணொலிகள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக, இன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுக முடிஞ்சிச்சு, புரட்சித்தலைவி அம்மாவோட அதிமுக முடிஞ்சிச்சு. இப்ப இருக்கிறது எடப்பாடியார் அவர்களுடைய அதிமுக. இந்த அதிமுக தொடர்ந்து திரு விஜயின் தாவேக்காவை தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கடந்த ஒரு சில வாரங்களா சொல்லிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த இந்த பிரஸ் மீட். நம்ம கடந்த ஒரு 4-5 நாளா பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து திரு ஜெயக்குமார்ல இருந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே சொல்றேன், தொடர்ந்து ஒரு 2-3 தலைவர் தினமும் ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் தாவேக்கா அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேக்காவை சேர்ந்தவர் என்ன பண்றாங்கன்னா, அதிமுக அழிஞ்சிச்சு, அதிமுக இங்க வந்துச்சு, அதிமுகல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் தொடர்ந்து தாவேக்கா கட்சிக்காரன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அதிமுக அப்படின்றது ஒரு பெரிய ஆலமரம். நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அதை அதிமுக திமுக 2 கட்சியுமே வேற ஒரு ஜென்ரலா ஒரு பில்டிங் கட்டும் போது ஒரு சிமெண்ட் மண்ணெல்லாம் போட்டு கட்டுறாங்கன்னா, இது அதை விட ஸ்ட்ராங்கா கட்டப்பட்ட ஒரு 2 இயக்கம் அதிமுக திமுக. சாதாரண ஒரு மண்கோட்டையா இருந்தா அது இடிஞ்சு விழுந்துரும். ஆனா இது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை. இந்த கோட்டையை அவ்வளவு சீக்கிரம் எந்த கட்சியால் உடைப்பது என்பது ஒரு கடினமான விஷயம். ஒரு சில கருத்து வேணா பேத்துக்கலாமே தவிர, ஆனா அந்த கட்டிடத்தை இடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கல்லை வச்சு சரி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கட்டிடம் எப்படி ஒரு கட்டப்பட்டிருக்குமோ அதை போல உள்ள ஒரு கட்சி தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். 2 கட்சிக்குமே அந்த கட்சியை தாங்கி பிடிப்பது அந்த கட்சியுடைய தொண்டர்கள். நம்ம அந்த தலைவர் பல பேர் போலாம். இப்ப நீங்க அப்படியே ஒரு ரிவர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகல இருந்த எத்தனை பெரிய பெரிய தலைவர் காணாம போயிடான்னு எடுத்து பார்த்தா தெரியும். திமுக ஆட்சி செஞ்சதால், கடைசி 5 வருஷம் ஆட்சி செஞ்சதால் உங்களுக்கு பெருசா வித்தியாசம் தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அம்மா இருந்த காலத்துல இருந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2026 போட்டியிட்ட இந்த 10 வருஷத்துக்குள்ள எத்தனை அதிமுகவின் பெரும் தலைவர் அதிமுக வெளில போனாங்க. அதையும் மீறிதான் 2026 கிட்டத்தட்ட 1,34,00,000 1,04,00,000 வாக்குகள் 1,34,00,000 வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் உட்காந்துட்டார் ஸ்ட்ராங்கா. அவரை பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறாரு, இவர் எப்படி நம்புவாங்க அப்படின்றது திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றது கிடையாது. அதிமுகவின் தலைவராக யாரா இருந்தாலும் சரிதான், அந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் கேரண்டி ஓட்டு இருக்கு. இப்ப நம்ம திரு விஜய் நம்ம அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம், 8-12 அதிகபட்சம் 15% வாக்குகள் சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஓட்டு கண்டிப்பா ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு குறைவா போறது கஷ்டம். அதுக்கு மேல அது வருது அப்படின்னா அது மற்றவரோட ஓட்டும் சேர்ந்துதான். ஆனா அதிமுக அதே போல இன்றளவுக்கும் குறைந்தபட்ச வாக்குகளா ஒரு 20% வாக்குகள் எப்படியாவது அந்த அதிமுக கிடைச்சா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப இப்பயே நடிகர்கள் அப்படின்ற முறையிலே பார்த்தா ரெட்டலைக்குனே விழக்கூடிய வாக்குகள் அதிகம். இந்த முறை மாற்றம் எல்லாத்துக்கும் சேர்ந்தா அத்தனை சத வாக்குகள் விழுந்துருக்கு. நம்ம பல முறை இதே காணொலியில நம்ம நிகழ்ச்சி சொல்லியிருந்தோம். தொடர்ந்து அதை சொல்ல வேண்டிய அர்த்தமும் அவசியமும் இல்லை. ஆனா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களா ஒரு பக்கம் தாவேக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த கட்சியே இல்லை, இந்த கட்சி நடக்கவே இல்லை, இந்த கட்சியில யாருமே இல்லை. ஒரு சில தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மகளிர் மாநாடு நடந்தது அதிமுக, அப்போ கூட கிழவிகள் மாநாடு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு அந்த அதிமுக ரொம்ப கீழ்மட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. என்னடா இது தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருக்கு, அதிமுக எந்த பதிலையும் வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கு மேல தொடர்ந்து திமுக தாக்குதோ இல்லையோ, அதிமுக தொடர்ந்து தாவேக்காவை அடித்து நொறுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க சொல்ல போற பாயிண்ட் எல்லாமே இதுக்கப்புறம் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்க போது. அதற்கு தாவேக்கா பதில் சொல்லும் அளவுக்கு மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தாவேக்கால ஒரு பொய்யுரையும் ஒரு பழியுரையும், அதாவது அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காது. இன்றைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட பதில் எதுவுமே டிவிகே சம்பந்தமான அந்த சோசியல் மீடியால கூட அனுப்பல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐடி விங்ல கூட அவரை சரமாரியா திட்டி அதிமுக அழிஞ்சு போச்சு, உங்க கட்சியினோட ஆளுங்களை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க சொல்லப்பட்டதை தவிர இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நேரடியான பதில் கிடைக்கவே கிடைக்காது. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரியும். இருந்தாலும் இந்த பிரஸ் மீட்ல என்ன முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, பொதுவா எல்லாமே சொல்றதுதான், இவர் இது பண்ணாரு, சரி தப்பா பண்ணாரு, இது தப்பா பண்ணாரு, இவர் கேட்டக்கெல்லாம் பதில் சொல்றது, இதெல்லாம் ஜெனரல் நடக்குது. ஆனா அதுல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியை அவரு சொல்லும் போது
எப்படி இந்த ஆட்சி நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா வச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாரு. ஒரு கேமரா ஸ்டாண்டுக்கு வந்து 3 கால் வேணும். 3 காலம் இருந்தாதான் அந்த கேமரா வந்து அந்த ஸ்டாண்ட்ல நிற்கும். ஆனா அதுல ஒரு கால் போயிட்டா கூட அந்த கேமரா ஸ்டாண்டு கீழே விழுந்துடும். அது போலதான் இன்று தாவேக்காக்கு 2 கால், ஒரு கால் வந்து அவருடைய கூட்டணி கட்சியினுடைய கால். அது எப்ப வேணா என்ன பண்ணலாம், அகற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தோட, அதனால இந்த ஆட்சி கவனம் அப்படின்னு சொல்ற மாதிரி மேலோட்டமா சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இது வந்து வெளியில சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல முடியாது, சில விஷயம் நம்ம மறைச்சுதான் ஆகணும் அப்படின்றது அவரு கிட்டத்தட்ட தொண்டை வரைக்கும் வந்துட்டு திருப்பி உள்ள எடுத்துட்டு போயிட்டார். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம 9 வருஷமா அவரை நம்ம பாக்குறோம். ரொம்ப ரொம்ப அவரை வந்து மைனூட்டா பாக்குற ஆளுக்கு அவருக்கு தெரியும். அவரை பார்த்தா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மனிதன் மாதிரி இருப்பார். ஆனா அவர் எல்லா திட்டத்தையும் ஒரு தடவை அந்த முடிவு பண்ணி காலை வச்சுட்டாருன்னா, அது நல்லதோ கெட்டதோ திருப்பி காலை வச்சதா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது நம்ம ரிவர்ஸ் வாங்குறது இல்ல மன்னிப்பு கேட்டா விட்டுறது அந்த கதையே கிடையாது. ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்துட்டாரா, அது சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ எடுத்த காலை வச்ச காலை திருப்பி அவரு எடுத்ததே கிடையாது. அதனால அதே போக்கோட இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து நமக்கு பார்க்கும்போது மேம்போக்கோட இருக்கும். ஆனா அதுல கண்டிப்பா உள்ளர்த்தம் இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி திமுக கட்சியை சேர்ந்த பல பேர் சொல்றாங்களோ அதே மாதிரி அதிமுக கட்சியை சேர்ந்த பல பேர் கூட நான் எல்லா விஷயம் வெளில சொல்ல முடியாது, சில விஷயங்கள் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இதுல வந்து 2 விதமான ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அதிமுக என்ன பண்ண போது தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, இல்ல திமுக வந்து தாவேகாவோட எம்எல்ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. எப்படி இவங்க சோபா கொடுத்தாலும் அதே மாதிரி ஒரு சேருக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை அதுவா இருக்கும் அப்படின்ற விஷயத்த லைட்டா வேற மாதிரி இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது நம்ம இந்த ஆங்கிள் யோசிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கண்ணோட்டம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தாவேகா ஆட்சி அமைந்த நாள்ல இருந்தே இந்த ஆட்சி மீது வந்து குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வெயிட்டா வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ கவர்னருடைய நீங்க பழைய அறிக்கைகள் பழைய அந்த பேட்டியில எடுத்து பார்த்தா தெரியும். திரு விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் வந்து அவர் என்ன பண்ணலாம் ஆட்சி அமைக்க வர வைக்கவே இல்லை. 9ஆம் தேதி வரைக்கும் மே 9 வரைக்கும் வர ஆட்சி அழைக்க அழைக்கல. மே 9ஆம் தேதி வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மே 8ஆம் தேதி 9ஆம் தேதி தான் அவர் வந்து எல்லாருமே செட் ஆன பிறகு எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. மே 8ஆம் தேதி அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு இந்த எம்எல்ஏ சம்மதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எடுத்துட்டு போய் போய் கொடுக்குறாரு. அந்த கொடுத்ததுல 2 பேர் வந்து சிக்கல்ல இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து தாவேகாவை சேர்ந்த திரு மணிகண்டன், திரு அமமுகவை சேர்ந்த திரு காமராஜ் அவர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு கார்ல இருந்து என்ன பண்றாரு, சைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை தாவேகாவை வந்து ஒளிபரப்பி அந்த சிக்கல் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்கல். திரு தினகரன் அவர்களும் சொல்றாரு, இது எப்ப தேவையோ அப்பதான் எடுப்போம், இப்ப நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, அதுக்கான கால நேரம் நிர்ணயிக்கப்படும், கண்டிப்பா நிர்ணயிக்கப்படும். ஏன் அப்படின்னா, திரு விஜய் மேல வந்து ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து இவரால் எல்லாமே சாதிச்சிட முடியும், வானத்தை ரெண்டாக்கிட்டு வளர்ந்துட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் வந்து ஒரு 6 மாசம் 8 மாசம் ஒரு ஆட்சி செய்யும் போதுதான் இவர் என்ன நினைப்பு 2 மாசத்திலேயே வந்து சில நல்லதுகளை வெளியில, அது சில நல்ல வெளில காட்டுறாங்க, ஆனா பல கெடுதிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா சில நல்லதுகள் மாதிரி காட்டுறாங்கன்னா அதுவே நீங்க உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது எந்த மாதிரி நாட்டுக்கு வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்ட்டு. அது பொதுவாக இப்ப நம்ம சொன்னா யாரும் வந்து நம்ப போறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரு மயக்கத்துல இருக்கும்போது நல்ல சொன்னா கண்டிப்பா யாரு காதுலயே விழாது. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்களே அப்படின்ட்டு எண்ணம் வரும். அதே போலதான் நாங்களும் உணர்ந்தோம். நாங்க என்ன உணர்ந்தோம் அப்படின்னா, எப்படி வந்து தாவேக்கால வெற்றி பெற முடியும்னு நினைச்ச எங்களை வந்து இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பா வெற்றியடை வைக்க முடியும், மக்கள் தமிழ்நாட்டு மக்களை இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றத நாங்க எப்படி நம்புறோமோ அதே போல இன்று நடப்பதால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கேடு விளைவிக்க போறாங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தவறுகள் நடக்க நடக்க மக்கள் மத்தியில இருந்து திரு விஜய் அவர்கள் வந்து எப்போ வந்து அவருடைய அந்த கரிஷ்மா, எப்போ அவருடைய அந்த நல்ல பெயர் குறையுதோ அன்னைக்கு எல்லாமே ஒரு சேரத்தை தலையில இருந்து வைப்பாங்க. அதுக்காக வைக்கப்பட்டிருக்கும் பொறிகள் தான் ஒண்ணு வந்து அந்த காமராஜ் அவர்கள் வந்து அந்த கார்ல வச்சு சைன் வாங்கும்போது வீடியோ எடுத்த ஆள் யார் அப்படின்றது முதல் ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திரு அதிமுக இருந்து பிரிந்து போன அந்த 6 எம்எல்ஏக்கள் பிரிந்த உடனே மாடி மேல போய் சைன் பண்ணது வந்து 2வது விஷயம். 3வது திரு வைகோ அவர்கள் வந்து அவர் அழைச்சாரு, நாங்க 2 பேர் பேசணும், அதெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எம்எல்ஏக்களை நானு உங்களுடைய எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றது வந்து 3வது விஷயம். சரி, இப்ப விஜயபாஸ்கர் அவர்களும் அதே மாதிரிதான் என்னை தாவேக்கு அணுகினர், நான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லி சில சிக்கல்கள் வந்து அவங்களே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து கவர்னர் சொன்ன வார்த்தையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கவர்னர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் ஜூன், அதாவது மே 9ஆம் தேதிக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க 2 விஷயம் பார்க்கப்படுகிறது. ஒண்ணு வந்து 118 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி எடுத்துன்னு வராங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது இங்க
குதிரை பேரம் நடக்கக்கூடாது. குதிரை பேரத்தின் மூலம் ஒரு ஆட்சி அமையுமே ஆனால் அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து நிராகரிச்சுன்ற ரெண்டு விஷயத்தையுமே வந்து முதல் வந்து இது கவர்னர்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப இவங்க இந்த ரெண்டாவது ஆயுதம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறாங்க, விலைக்கு வாங்க போறோம். அதுல அடுத்த கட்டம்னா இந்த குதிரை பேரம் அப்படின்றத வந்து அவங்க நிரூபிக்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த, திமுகவை சேர்ந்த பல பேர். அதுக்காக தான் ஒரு கேஸ் வந்து திரு கவர்னர்கிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கோர்ட்ல வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண போறாங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்குது. சோ இதை தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் இது வந்து சரியா அமையாத பட்சத்துலதான் அவங்க வந்து அடுத்த அந்த தாவேக்காவோட எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கணக்கா இருக்கு. ஏன்னா இப்ப பர்ச்சேஸ் பண்ணலாம் ரொம்ப சாதாரணமாய் போன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா தாவேக்காவை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பா வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது வந்து 2 மாசத்துலயே அப்படின்னு கேட்டா 2 மாசத்துல இல்ல, இன்னொரு 6 மாசம் 8 மாதம் கண்டிப்பா அது பூதாகரமாகும். ஆகும்போது நிச்சயமா பல விஷயங்கள் வந்து பேசி இந்த எப்போ வந்து தாவேக்கா மேல இருக்கும் மதிப்பு இன்னும் குறையுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கட்சி ஆட்சி செய்தோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த கட்சியினுடைய மதிப்பு குறையும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே இருந்தது கிடையாது. அது போல ஒரு விஷயம் ஏற்படுமே ஆனால் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து சரியா மக்கள்கிட்ட போய் சேராத ஒரு பட்சத்துல வந்து நிச்சயமா வந்து இந்த ஆயுதங்கள்லாம் கண்டிப்பா கையில் எடுப்பாங்க. இந்த ஆயுதத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னா தான் கண்டிப்பா அடுத்த எம்எல்ஏக்களுடைய அந்த ஆயுதத்தை எடுப்பாங்க என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா எந்த கட்சியுமே தான் தூங்குறத ஒத்துக்காது. ஆக்டிவா, அதாவது பாலிடிக்ஸ்ல வந்து பதவி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வகையில வந்து நோக்கி ஓடக்கூடிய அதிமுகவில் திமுகவும் நிச்சயமா வந்து இந்த ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது ஒரு மிக சிறந்த உதாரணமா இருக்குது. நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் சொல்ல வர்றது என்ன வருது அப்படின்னா, ஒரு சில விஷயம் அவர் பேசும்போதே நம்மளுக்கு தெரியுது, ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு. சில விஷயம் வந்து பேசும்போது இந்த மாதிரி கழிச்சடங்கெல்லாம் வந்து நம்ம கட்சி விட்டு வெளில போய் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னோட கட்சியோட வளர்ச்சியை பத்தி பேசுறாரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கட்சியோட வளர்ச்சி கண்டிப்பா ஏற்கனவே சொல்றேன், அதிமுக என்பது ஒரு ஆலமரம், திமுக என்பது ஒரு ஆலமரம். இந்த இரண்டு கட்சியில வந்து அவ்வளவு சாதாரணமா அவங்களை வெற்றி பெறலாம் ஈஸியா. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கட்சியை வெற்றி அடைவதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு 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 முயற்சி செஞ்சா செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த கட்சி அழித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காத ஒரு காரியம். அது அவ்வளவு சீக்கிரம் முடியறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல தாவேக்கா சேர்ந்தவர்கள் வந்து கட்சியே அழிஞ்சிச்சு, அதிமுக ஆளே இல்லை அப்படின்றாங்க. ஆனா 1,34,00,000 பேர் அங்கிருந்து இங்க வந்து சேர்ந்துட்டான். ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50,000 இருந்து ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இங்க வந்த எல்லாருக்குமே முதல்ல அந்தந்த தொழில ஓட்டு இருக்கானே தெரியல. ஓட்டு இருக்கா அந்த தொழில் வந்து மக்கள் யாரா இவர் செல்வாக்க வச்சு அந்த குடும்பமே ஓட்டு போடுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சியுடைய அந்த நிர்வாகிகள் எட்டு வச்சுட்டு அழைச்சு வந்தது இந்த அதிமுக அழிந்து விடுவது போல பேசுவது வந்து மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. அது முக்கியமாக அதிமுக தொண்டர்கள் நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை.